அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குருமத் ஐயா, அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, அங்கதான் களரி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. പക്ഷെ இப்போ கத்து கொடுக்கறது இல்ல. இங்கதான் அவரு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உன்னைக்கு கூட தெரியாது. நீ பண்ற மாதிரியே எனக்கும் கத்து கொடுப்பியா? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கத்துக்க முடியுமா? கிண்டல் பண்ணாதீங்க, கண்டிப்பா நான் கத்துப்பேன். நண்பர்களே, நான் கிளம்பிட்டேன். எனக்கு களரி பயிற்சி தேவையில்லை. நான் கதகளி கத்துக்க போறேன். கதகளி அதோட எனக்கு குருவும் கிடைச்சிட்டாரு. இங்க பெரிய பூட்டு தொங்குது. அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்கிருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போயிருங்க. ராமா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேட்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? அச்சச்சோ, ராமா, மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது தான் செய்யணும்.
படகுல ஏறுங்க. திரும்ப கூட்டிட்டு போறேன். நான் தானே இப்ப பந்தயத்துல ஜெயிச்சேன். இல்ல உன்னி, நாங்க இங்க இருந்து திரும்பி போறதுக்காக வரல. இங்க இருக்கிற கோயில்கள்ல சிலைகள் திருடு போறதை தடுக்கிறதுக்கும் அந்த அதிரடி திருடன் கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகவும் தான் இவர்கிட்ட பயிற்சி எடுக்க நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் வச்சேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிடுவேன். ஆனா இந்த பந்தயத்துல நீங்க தான் ஜெயிக்கணும்னு நான் விரும்புறேன். குரு மத்தாயி நீங்களை சந்திக்கிறதுக்கும் அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரே ஒரு வழி இருக்கு. படகு போட்டி கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. அதுவும் இந்த ஊர்ல தான் நடக்கும். அதோட இது ஒண்ணும் சாதாரண படகு போட்டி கிடையாது. பெரிய பெரிய படகுகள் போட்டில கலந்துக்கும். பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும். ஆனா இந்த படகு போட்டிக்கும் குருவுக்கும் களரி வித்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அச்சச்சோ, குரு மத்தாயிக்கு படகு போட்டினா ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் அவரும் படகு போட்டியில கலந்துக்குவாரு. அவரு தோக்கவே மாட்டாரு. எப்பவும் அவரு தான் ஜெயிப்பாரு. உண்மைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, இந்த தடவை படகு போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு மத்தாய் கிட்ட இருந்து தான் பரிசு கிடைக்க போகுது. ஓஹோ, அப்ப சரி, இந்த போட்டியில எங்க டீம் ஜெயிச்சதுன்னா எங்களால அவரை சந்திக்க முடியும்ல? ஆ, ரொம்ப நன்றி உன்னி. உங்களோட டீம்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா கிளம்பு, ஏன் நிக்கிற? அச்சச்சோ, எங்க போகணும்? டீமை ஒன்னா சேர்க்கணும்ல? அட ஆமா, படகு வேற தயார் பண்ணணும். உடனே ஒரு டீம் ரெடி செஞ்சாகணும். அந்த டீமோட பேர் என்னவா இருக்கும்? லட்டு டீம். டீம் ரெடி ஆயாச்சு, படகும் தயாரா இருக்கு, எல்லாம் முடிஞ்சது. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் முடியவே இல்ல. அச்சச்சோ, இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க. ஜெயிக்கிறதுக்கான தெம்பு நம்ம கிட்ட இல்லையே. அதுக்கும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. லட்டு டீம் தான் வெரி பெஸ்ட். லட்டு டீம் தான் வரும் ஃபர்ஸ்ட். லட்டு டீம் தான் திறமசாலிகள். லட்டு டீம் தான் படுச்சுட்டிகள். லட்டு டீம் ஜெயிச்ச பாப்பா பரட்டுகள். அதோட தோத்து போனவங்களுக்கு பை பை பை. அச்சச்சோ, படகு ஓட்டணும்னா அதுக்கு உடம்புல நிறைய சக்தி வேணும் இல்லையா? லட்டு டீம் தான் வெரி பெஸ்ட். லட்டு டீம் தான் வரும் ஃபர்ஸ்ட். லட்டு டீம் தான் திறமைசாலிகள். எல்லாரையும் விட படுச்சுட்டிகள். லட்டு டீம் ஜெயிச்சா பாப்பா பரட்டுகள். தோத்து போனவங்களுக்கு நன்றி. படகு போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஜெயிக்கிறவங்கள கௌரவிக்க போறது யாரு தெரியுமா? படகு போட்டியில பல தடவை ஜெயிச்ச குரு மத்தாய். ஆஹா, குரு மத்தாய் வந்துட்டாரு. லட்டு, லட்டு, லட்டு.
ரொம்ப வித்தியாசமான முறையில வித்தியாசமா ஜெயிச்சிருக்காங்க வித்தியாசமான பேர் கொண்ட டீம் லட்டு டீம். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கலந்துக்கிட்டாலும் பிரமாதமா ஜெயிச்சிருக்கீங்க. குருஜி, நாங்க போட்டியில கலந்துகிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை கண்டுபிடிச்சு களரி வித்தைய உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறோம். உங்க எல்லார்கிட்டயும் நேர்மை தெரியுது. களரி பயிற்சிய யான் கத்து கொடுக்கிறேன். அச்சச்சோ, நான் தான் சொன்னேனே, உன்னிக்கு எல்லாம் தெரியும். கேலக்சியின் விறுவிறுப்பான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். ஆமா, இது உண்மையிலேயே நடக்கிற நியூஸ். பூமியில இருந்து ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். அவன் பேரு அவன் அருமை சேலஞ்ச் பண்றான். அருமால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா? அரும் பிரபஞ்சத்துல பிரளயத்தை கலப்புவானா? எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்க கேலக்சி நியூஸ பாத்துக்கிட்டே இருங்க. உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். பூம்! நீயும் தப்பிக்க முடியாது, உன் பூமியும் தப்பிக்க முடியாது. உன் பூமி இனிமே எனக்கு சொந்தம். பூம் பூம் பூம். பீம், இதால சண்டை போடு. பீம், இதையும் சாப்பிடு. அவன் கையில இருக்கிற ரிமோட் மூலமா தான் அவனுக்கு கிறிஸ்டல் சக்தி கிடைக்குது. அதை எப்படியாவது அழிச்சாகணும். ஹேய் 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 ஹேய், வா 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 வா, வந்து என்ன தொட்டு பாரு பாரு பாரு, என்ன தொட்டு பாரு. ஓ, பின்வழியில என் கூட பயணம் செய்றியா? என்கிட்ட போட்டியா? அரும் கிட்ட போட்டியா? அரும் கிட்டே வா. முயற்சி பண்ணாத உன்னால முடியாது. இந்த கரண்ட்னால நீ என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்ப. உன்னை விடுவிச்சுக்க, உன்னையே விடுவிச்சுக்க, விடுவிச்சுக்க பார்க்கலாம். அங்க பாத்தீங்களா, கிறிஸ்டலோட ரேஸ் எல்லாம் மாறி மாறி வருது. எல்லா கிரகத்தையும் அது தம் பக்கம் இழுக்காம எல்லா கிரகத்தையும் அந்த கிறிஸ்டல் விடுதலை பண்ணிட்டு இருக்கு. என்ன இது? நான் இது சுத்தமா மறந்து போயிட்டேன். என்ன அடிக்கடி நீ குழப்பற? என்னத்த மறந்து அதை சொல்லு. எல்லாருக்கும் டென்ஷன் கொடுக்கற. ஆமா, அது அது வந்து நான் இளவரசி கூட ஒரு போட்டோ எடுத்துக்க மறந்து போயிட்டேன். நான்
உன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோமா பீம்? ம். பையனு ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? வேணும்னா எடுத்துக்க. இந்தா. என்னாச்சு இந்துமதி? அங்க அங்க யாரோ இருக்காங்க. அந்த செடிகளுக்கு பின்னாடி இருந்து யாரோ நம்மள பாக்குறாங்க. அட பூனை இல்லனா நாய்க்குட்டியா இருக்க போகுது அவ்வளவுதானே. பயப்படாதீங்க. அது காளியா? என்ன விட்டுடு. என்ன விட்டுடுன்னு சொல்றேன்ல. என்ன விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணாதடா. ரொம்ப பாவம். என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. எல்லாம் நாங்க பாருங்க. நம்ம சந்தா மாமா பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. இது என்ன பால் இவ்ளோ தண்ணியா இருக்கு? வெள்ளை தண்ணிய தான் குடுத்திருக்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? தன்னூர் பால்காரங்கிட்ட இப்படி பேசக்கூடாது. ஆமா, இவன் யாரு நம்ம டுண்டு நாண்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்? வழக்கமா ராமு அங்கிள் தான் நமக்கு பால் குடிப்பாரு. ஆனா அவருக்கு பாவம் இப்ப உடம்பு சரியில்லை. இது யாரோ புது பால்காரன் வந்திருக்கான். நேத்து தான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கான். வந்த உடனே அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அம்மாக்கு இந்த மாதிரி பால் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா சொல்வாங்க பால் குடிச்சா சக்தி வரும். தினமும் பால் குடிச்சா எந்த வியாதியும் வராது. ஆரம்பமாகட்டும். பீம் நான் கொடுத்த லட்டு சாப்பிட்டிருக்கான். அவன் தான் ஜெயிப்பான். அட, இவன் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து நிக்கிறானே, என்ன விஷயம்? யார் ஏறி பானையை உடைக்கிறாங்கன்னு பாத்துடலாம். நமக்கு பிடிச்ச பீமா இல்ல குறும்புக்கார ராஜுவா இல்ல சுட்டி பசங்க டோலு போலுவா? இத போய் பாலுன்னு சொல்றியே. இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம், குடிக்காதீங்க. இதுல என்னவோ கலந்திருக்காங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க. எல்லாத்தையும் கீழே போடுங்க. என்னாச்சு? வாங்க, நான் தான் உங்க புது பால்காரன். நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா பீம்? சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பாரு. இந்த தடவை நான் யாருன்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற பீம். என்னுடைய புது அடிமைகளே, அவனை தாக்குங்க. தாக்குங்க, தாக்குங்க, தாக்குங்க.
அட பசுக்கள், ஆனா இங்க எப்படி? பால்ல மட்டும் என்னவோ கலந்திருக்காங்க. எல்லாமே நம்ம ஊர் பசுக்கள். அப்படின்னா அந்த தொன்னு இங்க இருந்து பால் எடுத்துதான் என்னமோ கலப்படம் பண்றான். டோலக்பூர் மக்களை நான் குணப்படுத்திடுவேன். எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. அந்த தொன்னுவை நான் கவனிச்சுக்கிறேன். இனிமே நான் தான்பா ராஜா. என் அன்பான பசுக்கள், இதுங்க கொடுத்த பால்ல தான் எனக்கு இவ்வளவு சக்திகள் கிடைச்சது. இப்ப உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு நான் காட்ட போறேன். என்ன பீம்? வேண்டாம். உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. பிடிக்கிறதுக்கு வந்துட்டான். பீம், அவன் தப்பிச்சு ஓடுறான். இப்போ என்கிட்டயே சேனை இருக்கு. எங்க ஊரு பசுக்கொலையா புடிச்சு வச்சிருக்க. இப்ப நீயே மாட்டிக்கிட்ட பாரு. இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னால தானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். ரெண்டாவது எனக்கு. மூணாவது எனக்கு. கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மரத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும். மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான். பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது, என்னாலயா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா, அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிருமாடாவை அழிச்சாங்க. நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம்.
தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லார விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்போ நீ என்ன சொன்ன? கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தலைவா. ஆமா ஆமா, டோலு சொல்றதுதான் சரி. கிர்மாடாவுக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாது. சரியா தலைவா? என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க காளியாவை கிண்டல் பண்றீங்களா? ஆனா கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்ம தோக்கடிச்சிருக்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நாளைக்கு நடக்க போற நாடகத்துல கிருஷ்ணா எப்படியாவது வந்து நடிக்கணும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் பீம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நாளைக்கு நாடகத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நடிப்பாரு. ஆனா கிருஷ்ணா நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்மளால தோக்கடிச்சிருக்கவே முடியாது. நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். மந்திர சக்தி கொண்டதோ தாயத்து, பஞ்சாராவை என்றுமே காப்பது. அவங்க அங்க சாகசங்களை நிகழ்த்த போறாங்க. அப்படின்னா நாமளும் அங்க போய் வேடிக்கை பார்க்கலாமா தலைவா? அப்படியே வேடிக்கை பார்க்கணும்னா தலைவரை வேடிக்கை பார்த்துக்கோயே. அவரை மாதிரி ஒரு காமெடி பீஸ் யார் இருக்காங்க? அடிக்காதீங்க. ஓவரா பேசுனீங்க, உங்களை நான் அப்படியே நசிக்கிடுவேன். பாத்துக்கிட்டே இருங்க, என்னுடைய சாகசங்களை பார்த்துதான் மக்கள் கை தட்ட போறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்ட போறோம். அதுவும் உங்களுக்காக. பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. எவ்வளவு அற்புதமா பண்றாங்க இல்ல பீம்? ஆமா, ராஜுவும் ஜக்குவும் கொஞ்சம் தான் பயிற்சி எடுத்திருக்காங்க, ஆனா சும்மா அசத்துறாங்க. அட, யாரங்க நிக்கிறது? நம்ம காளியா மாதிரி இருக்கு. அந்த சைக்கிள்ல தான் அடுத்ததா ஜக்குவும் ராஜுவும் அவங்களோட சாகசத்தை காட்ட போறாங்க இல்லையா? இந்த காளியா என்னைக்குதான் திருந்துவானோ தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சைக்கிளை ஓட்டி இந்த மக்கள் நடுவுல ஹீரோ ஆகணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள ஹீரோ ஆக நான் விட மாட்டேன். குட்டி பையன் ராஜு, என்ன பாரு. அவங்க ரவுண்ட் அடிச்ச இடத்துல மட்டும் நம்ம கோதுமைய போட்டிருந்தோம்னா இன்னொரு கோதுமை மாவு நமக்கு கிடைச்சிருக்கும் இல்ல? அம்மா, அவன் தான் சோட்டா பீம். பாத்தீங்களா, அவன் தான் சோட்டா பீமா. அப்பா, எனக்கு சிகப்பு நிறம் வேணும். எனக்கு பச்சை நிறம். எங்களுக்கு நீங்க எந்த கலர் கொடுத்தாலும் நாங்க வாங்கி நல்லா சாப்பிடுவோம். சரி, உனக்கு என்ன வேணும் பீம்? வாங்கிக்க பீம். இன்னைக்கு உன்னாலையும் உன் கூட வந்த நண்பர்களாலையும் எங்க கூட்டத்துக்கு நல்ல வருவாய் கிடைச்சது.
அது சரி, இந்த ஊர்ல இருக்கிற மக்களை இந்த 3 பேரு கூட தான் சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கணும்ல. ஆஹா சொல்லு காளியா, உனக்கு ஃப்ரூட் சாலட் வேணுமா? இத பாரு காளியா, நீ இதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம்.